2 பேர் ஒரே மூளையை பகிர்ந்துக்கிறாங்க. சிலர் தங்களுடைய உடலுக்கு வெளியிருந்து பார்த்துருக்காங்க. அவங்க சாகும் தருவாயில் வேறொரு நபரோட மெமரி இன்னொருத்தருக்குள்ள வந்தது எப்படி, நாம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது, நம்மோட நினைவுகள், நம்மோட பர்சனாலிட்டி எல்லாமே காணாம போயிடுதா, இல்ல கான்சியஸ்னஸ்ங்கிற சோல் நாம இறந்த பிறகும் வாழுதா? இந்த விடை தெரியாத கேள்விகளுக்கான விடையை நாம இந்த வீடியோல தேடுவோம். வாங்க மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. நவம்பர் 10, 2008 லிஞ்ச்பர்க், வெர்ஜீனியா. நியூரோசர்ஜன் டாக்டர் எபன் அலெக்சாண்டருக்கு திடீர்னு ஏற்பட்ட தசை சுருக்கங்களுக்காகவும் பயங்கரமான தலைவலிக்காகவும் வேகமாக அவரை ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் ஸ்பைனல் டேப் ப்ரொசீஜர் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் இவருடைய முதுகெலும்பும் மூளையும் வீங்கி இருக்கிறது தெரிய வருது. இதுக்கான காரணம் என்னன்னு தேடுறாங்க. அப்போ தான் இதற்கான காரணம் உயிரை கொள்ளும் மெனிஞ்சைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் எபன் அலெக்சாண்டர் கோமாவுக்கு போயிட்டாரு. இவருடைய மூளையும் வேலை செய்யறத நிறுத்த ஆரம்பிக்குது. கொடூரமான இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து 99% யாருமே பிழைச்சது கிடையாது. ஒன்ஸ் இந்த மெனிஞ்சைட்டிஸ் வந்துட்டா கதை முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். டாக்டர்ஸ் டாக்டர் அலெக்சாண்டரோட குடும்பத்தை அழைச்சி இனி இவர் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சை மூலமா பல உயிர்களை காப்பாற்றின ஒரு மருத்துவரை அவருடைய நோயிலிருந்து யாராலையும் குணப்படுத்த முடியாத நிலையில் அவர் மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மூளை செயலிழந்துட்டே வருது. அப்பதான் யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்குது. இவருடைய 4 பிரெயின் லோப்ஸும் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகிடுச்சு. இதுல கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனா மரணத்தின் எல்லையில் இருந்த மனுஷன் திடீர்னு எழுந்து உட்கார்ந்து அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த டாக்டர்ஸ் முகத்துல ஆடல. கொஞ்சம் கொஞ்சமா மனுஷன் குணமடைகிறாரு. இதை விட மிக ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டாக்டர் அலெக்சாண்டர் தான் கோமால இருந்தப்ப இனம் புரியாத மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட கற்பனையிலும் சாத்தியப்படாத பல விஷயங்களை அவர் பார்க்கிறாரு. அதாவது அவர் உணர்ந்திருக்காரு. டாக்டர் அலெக்சாண்டர் சொல்றாரு, ஒரு வெள்ளை நிறத்தாலான சின்ன ஸ்பியர் போன்ற ஒரு ஒளி அழகான இசையோடு வந்து ஸ்பேஸ் அண்ட் டைமையும் தாண்டி அவருடைய உடல் ஏதோ ஒரு டனலுக்குள்ள போயிட்டு இருக்கிறத இவர் உணர்ந்திருக்காரு. டனலோட முடிவில் மிக அழகான ஒரு இடத்துக்கு அவர் போய் சேர்ந்தாராம். அந்த இடத்த இவர் கேட்வே வேலின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த அழகான சூழலில் அலெக்சாண்டர் தங்கிடக்கூடாதுன்னு அந்த வெள்ளை ஒளி அவரை இசை மூலமாக காப்பாற்றி அவருடைய உடம்புல அவருடைய ஆன்மாவை புகுத்த வச்சுதான். இப்போ நான் சொன்னதை கேட்டதும் பல அறிவாளிகளும் அதிமேதாவிகளும் இது அவரோட பிரம்மை, பேய் கதைன்னு சொல்லுவீங்க. குறிப்பாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கே பிறந்த மாதிரி வாழ்கிற தற்குறிகள் ஒரு மண்ணும் தெரியாமல் காமெண்ட்ல அழுவீங்க. ஆனால் டாக்டர் அலெக்சாண்டர் எப்படி உயிரை கொன்று மூளையை செயலெடுக்க செய்யும் மெனிஞ்சைட்டிஸ் பாக்டீரியாவை ஜெயிச்சு கோமாலிருந்து மீண்டு வந்தாருன்னு அவரை அட்டென்ட் பண்ண டாக்டர்ஸாலையும் சொல்ல முடியல, நவீன அறிவியலாலையும் சொல்ல முடியல. இதற்கான பதில் என்னதான்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு பிறந்தவனுங்க கிட்ட கேட்டால் இவனுங்களுக்கும் அது சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுடைய நவீன அறிவியலே சொல்லலை இல்லையா, அதனால இவங்களுக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் காமெண்ட்ல அழ மட்டும் தெரியும். உண்மையிலேயே டாக்டர் அலெக்சாண்டர் ஹாலுசினேஷனில் இருந்தாரா, இல்லை அவருக்கு மரணத்துக்கு பின்பு அவர் போகக்கூடிய அடுத்த வாழ்க்கையோட கிளிம்ஸ் காட்டப்பட்டதா? அப்படின்னா மரணத்துக்கு பின் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் பார்த்துருந்தா இப்போ வரைக்கும் நாம் அறிவியல்னு உருட்டிட்டு வந்த அத்தனையும் மங்கிப்போன குப்பையாகிடும். டாக்டர் அலெக்சாண்டர் கேஸில் லட்சத்தில் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய அதிசயம் நடந்திருக்கு. இதை நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரெகரி சூஷன் இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அழகாக விவரித்து சொல்லுவார். அது என்னன்னா, மருத்துவ ரீதியாக ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணி மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் மனிதர்கள் திடீர்னு உயிரோட வந்து அவங்க இறக்கும் தருவாயில் இருந்தப்ப பார்த்த, அதாவது உடலை தாண்டி வேறொரு பரிணாமத்திற்கு போவது, தங்களோட முன்னோர்களை சந்திப்பது, தங்களோட இறந்து போன உறவினர்களை சந்திப்பது, ஒரு ஒளியை பார்ப்பது, அந்த ஒளி மறுபடியும் அவங்க ஆன்மாவை உடலுக்குள் கொண்டு வந்து சேர்ப்பது போன்ற உடலை தாண்டி உணர்ந்த விஷயங்களை சொல்றது தான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ரேமண்ட் மூடி இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றிய சயின்டிபிக் ஸ்டடீஸ்ல முன்னோடி. 1975 முதல் முறையா மரணத்துக்கு பின்பு இருக்கும் வாழ்க்கையை பத்தி லைஃப் ஆஃப்டர் டெத் என்ற புத்தகத்தை வெளியிடுறாரு ரேமண்ட். இது பற்றி புத்தகமாக வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றிய செய்திகள் இங்கொன்னும் அங்கொன்னுமா வரும். ஆனால் அது பெரிய அளவில் பேசப்படலை, யாருடைய கவனத்தையும் அது ஈர்க்கலை. நியூரோ சயின்டிஸ்ட் ஹெதர் பெர்லின் சொல்கிறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் 800 பேர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நிகழ்ந்ததா ரிப்போர்ட் பண்ணுறாங்களாம்.
உலகம் முழுக்க இதுபோல லட்சக்கணக்கான மக்கள் NDE உணர்ந்ததாக ரிப்போர்ட் பண்றாங்களாம். ஆக இது போலியானது கிடையாது, இது உண்மையில் நடக்கும் மர்மம்னு சொல்றாங்க. டாக்டர் அலெக்சாண்டர் கோமா ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடி, அதாவது அவர் நல்லா இருந்தப்ப பிசிக்கல் வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் பற்றின பல விஷயங்களை இவர் படிச்சிருக்காரு. இப்ப இருக்க அறிவியல் உலகத்துல பிசிக்கல் வேர்ல்ட் அதை தவிர ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அதர் பேலன்ஸ் இருக்கிறத அறிவியலாளர்கள் நம்பவே மாட்டாங்க. நானும் நம்பலனே வச்சுக்கோங்க. ஆனா ICUல கோமால இருந்து கண் விழிச்சப்ப தன்னோட மூளை சின்ன பின்னமாக இருந்ததை உணர்ந்திருக்காரு டாக்டர் அலெக்சாண்டர். அவருக்கு நினைவில் இருந்த ஒரே விஷயம் அந்த டனல் மூலமா அற்புதமான இடத்துக்கு போய் சேர்ந்தது மட்டும்தான். அன்னைக்கு இவர் முடிவு பண்றாரு, இந்த மனிதர்களான நாம ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், நம்முடைய உடலுக்கு மட்டும்தான் அழிவிற்கே தவிர நம்முடைய ஆன்மாவுக்கு இல்லைன்னு அவர் அன்னைக்கு உறுதியா உணர ஆரம்பிச்சாரு. லட்சக்கணக்கான மக்கள் NDE பத்தி வெளிப்படையா சொல்றாங்கன்னா உண்மையிலேயே ஆன்மா என்பது இருக்கா? அப்படின்னா NDE ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது மரணத்திற்கு பின் நிச்சயம் ஒரு வாழ்க்கை இருக்குமா? மிச்சியோ காக்கு சொல்றாரு, அறிவியலால் எட்டி பிடிக்க முடியாத பல விஷயங்களில் ஆன்மாவும் ஒண்ணுன்னு. ஆனா சயின்டிபிக் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நவீன அறிவியல் கோமாளிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்மாங்கிறது கிடையாது, ஆன்மாங்கிறது பொய். ஆன்மா என்பது பண்டைய மனிதர்கள் உருவாக்கிய ஒரு உருட்டுன்னு இன்னை வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. செப்டம்பர் 2018 ஜேர்னல் ஆஃப் நர்வஸ் அண்ட் மென்டல் டிசீசியன்ல டாக்டர் அலெக்சாண்டர் கேஸ் பற்றிய ஸ்டடீஸ் வெளியிடப்படுது. அதுல அலெக்சாண்டரின் மூளை பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இனி அந்த மூளை செயல்படாது, அந்த மூளையால் இனி எந்த பயனும் கிடையாதுன்னு இவங்க பல தகவல்களை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட மறந்து போன விஷயம் என்னன்னா, மாடர்ன் சயின்ஸ் பதிலளிக்காத பல கேள்விகளுள் ஒன்றான கான்சியஸ்னஸ் அலெக்சாண்டரின் மூளைக்குள் உயிர் போட இருந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் தெளிவா ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது, உடல் இறந்தாலும் ஆன்மாவுக்கு அழிவில்லைன்னு. அறிவியலால இந்த கான்சியஸ்னஸ் மனிதனோட எந்த உறுப்பிலிருந்து உருவாகுது, எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எங்க இதெல்லாம் ஸ்டோர் ஆகுதுன்னு இப்போ வரைக்கும் பதில் தெரியாம மூச்சிட்டு இருக்காங்க. டிசம்பர் 1992 அட்லாண்டா, ஜார்ஜியா. 17 வயது நிரம்பிய ஏமி டிப்பின்ஸ் மூச்சு விடுறதுல ரொம்ப சிரமப்பட்டா. ஏதாவது நிமோனியாவா இருக்குமோன்னு பயந்து அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஃபேமிலி டாக்டர் டயக்னோஸ் பண்ணி அதிர்ச்சியூட்டும் ரிப்போர்ட்டை தராங்க. அதுல உங்களுக்கு டியூமர் இருக்கு, அதனால தான் மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கு, அதுவும் இல்லாம கல்லீரல் மொத்தமா அழிஞ்சிடுச்சுன்னு குறிப்பிட்டிருந்தாங்க. உடனே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இவ செத்துருவான்னு சொல்றாங்க. உடனே மாற்று லிவருக்கான தேடல் ஆரம்பமாகுது. லிவரும் கிடைச்சிடுது. ஏமிக்கும் ஆப்ரேஷன் பண்ணி லிவரை மாத்திடுறாங்க. ஒரு வழியா சாவுல இருந்து ஏமி தப்பிச்சிட்டா. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் இருக்கு. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு பல மாதங்கள் ஆகுது. அப்ப ஏமி திடீர்னு புது விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறா. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி அவளுக்கு இல்லாத பழக்கத்தை நல்லா தெரிஞ்சவ மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறா. கார்பெண்டர் வேலை, பெயிண்டிங் வேலை, பிளம்பிங் வேலைன்னு எல்லாத்தையும் அவளா செய்யறா. அவளோட பர்சனாலிட்டியே மொத்தமா மாறி போய் புது மனுஷியா இருக்கா. ஏமிக்கு இந்த பர்சனாலிட்டி எங்கிருந்து வந்துச்சு? ஏமியுடைய கல்லீரல் ஜானர் 47 வயது நிரம்பிய கார் விபத்தால் கொல்லப்பட்ட ஒரு ஆண் நபர். ஏமி தனக்கு யாரோட கல்லீரல் வச்சிருக்காங்க, அவர் யாருன்னு தேடி பார்க்கறாங்க. அப்பதான் அவர் விபத்தில் கொல்லப்பட்டதும் அவர் காவல்துறை அதிகாரின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவரோட தங்கச்சி ஏமி கிட்ட, என் அண்ணன் வீட்டுல இருக்க கார்பெண்டர் வேலை, பெயிண்டிங் வேலை, பிளம்பர் வேலைன்னு எல்லாத்தையும் அவனே தான் செய்வான்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஏமிக்கு புரிய வருது, அவரோட லிவர் நமக்குள்ள இருக்கிறதால தான் நமக்கு அவரோட பழக்கங்களும் திறமைகளும் வந்திருக்குன்னு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அந்த உறுப்புகளுக்கு சொந்தமானவங்களுடைய குணங்களும் திறமைகளும் மாற்றப்பட்ட நபருக்கு வராது. இது சயின்டிபிக்கலி இம்பாசிபிள். இங்க தான் நவீன அறிவியலுடைய அலட்சியம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதும் முடிஞ்சிடுது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த நபர்கள் எந்த மாதிரியான புது விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு மாடர்ன் சயின்ஸ் பெருசா ஸ்டடி பண்ணவே இல்லை. ஆனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நபர்கள் எல்லாரும் அவங்களுக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத புது திறமைகளையும் பழக்கங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதா பல பேர் டாக்டர்ஸ் கிட்ட குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலமா ஒவ்வொரு மனுஷனுடைய திறமையும் குணாதிசயமும் அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்புலையும் எம்பெடட் ஆகி இருக்கிறது தெரிய வருது. ஆனா இதற்கான விளக்கத்தை மாடர்ன் சயின்ஸால தர முடியல. சைக்காலஜி ப்ரொஃபசர் கேரி ஸ்வார்ட்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட கேசஸை ஸ்டடி பண்ணியிருக்காரு. மூளை எப்படி எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுதோ அதே மாதிரி உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் லேர்ன் பண்ணுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஸ்டடி பண்ண பெரும்பாலான கேசஸ்ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ண நபர்களுக்குள்ள பர்சனாலிட்டி சேஞ்சஸ் 1000% உண்டாகி இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் ரிசர்ச் பண்ண எல்லா கேசஸ்லையும் குறிப்பிட்ட ஒரு கேஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன பையன் சுடப்பட்டதால இறந்து போறான். அவனுடைய இதயத்தை 47 வயது கொண்ட இரும்பு பட்டறையில் வேலை செய்யும் ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க.
கொஞ்ச நாள்ல அந்த 47 வயதுடைய நபர் திடீர்னு வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது, இரும்படிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு வயலின் வாசிக்கிறானேன்னு சுத்தி இருந்தவங்களுக்கு ஆச்சரியம். அதை விட ஆச்சரியம் இவருக்கு. ஏன்னா இவருக்கு இரும்பு மட்டும்தான் அடிக்க தெரியும், இசை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு ஆச்சரியப்பட்ட மனுஷன் தன்னோட இதயத்துக்கு சொந்தக்காரனான அந்த பையனோட அம்மாவை பார்க்குறாரு. அப்பதான் அந்த பையனுடைய அம்மா தன்னுடைய மகன் வயலின் கிளாஸ் போயிட்டு இருந்தான், அப்படி ஒரு நாள் போயிட்டு திரும்பி வரும்போது தான் அவன் கொல்லப்பட்டான்னு இவர்கிட்ட சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு புரிய வருது, இதனால தான் அந்த பையனுடைய மியூசிக்கல் டேலண்ட் இவருக்கு வந்திருக்குன்னு. இது எப்படின்னு நவீன அறிவியலால இன்னி வரைக்குமே சொல்ல முடியல. இதுல இருந்து மைண்ட், கான்சியஸ்னஸ் அண்ட் பர்சனாலிட்டி இதெல்லாம் மூளையிலிருந்து வரல, இதெல்லாம் மூளைக்கும் அப்பாற்பட்ட விஷயம்னு தெளிவா தெரிய வருது. நம்மோட அடையாளம், நினைவுகள், திறமைகள், கான்சியஸ்னஸ் எல்லாமே மூளையில மட்டும் சேமிக்கப்படல, மாறாக ஒவ்வொரு உறுப்புகளிலும் இவை சேகரிக்கப்பட்டு வருது ஒவ்வொரு நொடி பொழுதும். ஐகான் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், மவுண்ட் சினாய் ஹாஸ்பிட்டல்ல கிரவுண்ட் பிரேக்கிங் ரிசர்ச் பண்றாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அடல்ட் சில்ட்ரனை வச்சு இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. அதுவும் சாதாரண குழந்தைகள் இல்ல, இனப்படுகொலையில் இருந்து தப்பிச்ச குழந்தைகளை வச்சு ஆய்வு பண்ணாங்க. இனப்படுகொலையில் இருந்து தப்பிச்சவங்களுடைய குழந்தைகளுக்கு பை பர்த்லயே ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஜீன்ஸ் உருவாகிறத கண்டுபிடிச்சாங்க. எப்படி டிஎன்ஏவே தன்னை ஆல்டர் பண்ணிக்குதுன்னு இவங்க ஷாக் ஆனாங்க. இதன் மூலமா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய நினைவுகளும் திறமைகளும் நமக்குள்ள இன்னை வரைக்குமே ஒளிஞ்சிருக்குன்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆய்வு மட்டுமே நவீன அறிவியல் அறிவாளிகளை வெட்கப்பட வச்சிருக்கு. மைண்ட், மெமரி, எக்ஸ்பீரியன்ஸ், கான்சியஸ்னஸ் எப்படி நம்மோட உடம்போடு தொடர்பு கொள்ளுது, எப்படி இதெல்லாம் இயங்குதுன்னு துளி அளவும் இன்னை வரைக்கும் யாருக்குமே தெரியாது. நவீன அறிவியலுக்கு சுத்தமா தெரியாது. நம்முடைய மூளை தான் இந்த பூமியிலேயே மிகப்பெரிய அதிநவீன காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட். ஆனா அந்த மூளையை தாண்டியும் நம்மால நினைச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஆன்மான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாகத்துல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. Arigato மக்களே. That's all, folks.